எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய எதிர்மறையான எண்ணங்கள். இந்த விஷயம் நடக்குமோ, நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி நிறைய பயம், இல்லை கடந்த காலத்தை பற்றி நிறைய வருத்தம். இதனால் எப்பவுமே பதட்டமாக இருக்கிறது. இதை தான் ஆன்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு பயம் வருதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் இது எல்லா நேரமும் இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெரிய அளவில் பூதாகரமாக பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே எதிர்மறையாக ஒரு தாட் இருக்கிறது. ஆன்சைட்டி இருக்கிறவங்க என்னென்னலாம் யோக பயிற்சிகளை, முத்திரையை ஃபாலோ பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய எதிர்மறையான எண்ணங்கள். இந்த விஷயம் நடக்குமோ, நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி நிறைய பயம், இல்லை கடந்த காலத்தை பற்றி நிறைய வருத்தம். இதனால் எப்பவுமே பதட்டமாக இருக்கிறது. இதை தான் ஆன்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம கண்ட்ரோலை மீறி போகும்போது நோய் நிலையாக மாறுது. சாதாரணமாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு பயம் வருதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் இது எல்லா நேரமும் இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெரிய அளவில் பூதாகரமாக பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே எதிர்மறையாக ஒரு தாட் இருக்கிறது. இதை தான் நம்ம ஆன்சைட்டின்னு சொல்கிறோம். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய சில நரம்பியல் இணைப்புகளில் குறைபாடு இருக்கிறது, இல்லை இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் அதாவது செரட்டோனின், டோபமைன், இதில் சில பாதிப்புகள் இருக்கிறது. இதனால தான் இந்த ஆன்சைட்டி வர ஆரம்பிக்குது. என்னென்ன அறிகுறிகள்லாம் இதில் இருக்கும்? முதல் விஷயம், எப்போவுமே ஒரு சீட்டு நுனியில் உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறது. ரெண்டாவது, எப்போவுமே நெகட்டிவான தாட்ஸ் தான் இருக்கும். மூணாவது விஷயம், செரிமான கோளாறுகள் இருக்கும். வயிறு உப்புசம் ஆகிறது, மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள், ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நாலாவது, நல்ல தூக்கமே இருக்காது. தூங்க போகும்பொழுது திடீர்னு முழிப்பு வந்துடும். ஸோ இது நோய் அதிகமாகும்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க, நல்ல தூக்கம் வருது டாக்டர், யாரோ எழுப்புற மாதிரி எனக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடுது, தூங்காத, நீ அலாட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, படப்படப்பு அதிகமாகி அவங்க ஹார்ட் பீட்டே அவங்களுக்கு கேட்குறதா சொல்லுவாங்க. சில பேருக்கு மூச்சு திணறல் கூட இதில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது. உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணி என்னால் ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியல டாக்டர் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது உங்கள் மூளையில் செரட்டோனின், காபா இந்த மாதிரியான அந்த கெமிக்கல்ஸில் உண்டாகக்கூடிய குறைபாடு. சிலருக்கு மரபியல் ரீதியாக அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்ததுன்னா கூட வரலாம். ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவாகவும் இது உருவாகலாம். இல்லை ஒரு சிலருக்கு மூளையில் ஏதாவது அடிபட்டிருந்ததோ, இல்லை சில இரத்த கசிவு உண்டானது, இதை மாதிரியான மாற்றங்களாலேயும் அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இதில் இந்த ஆன்சைட்டியை சரி செய்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம வயிறை செகண்ட் பிரெயின்னு சொல்லுவோம். ஆனால் வயிறு தான் முதல் பிரெயின். ஏன்னா இங்கேருந்து தான் நிறைய தகவல் நம்மளுடைய மூளைக்கு போகும். ஸோ மூளை வயிறு சொல்கிறது தான் கேட்குது, மூளை சொல்கிறத வயிறு கேட்கல. ஸோ அப்போது உங்களுடைய வயிறை நம்ம சரி பண்ணணும். டீடாக்ஸ் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்தது, நல்ல ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நல்ல பாக்டீரியா வைரஸஸோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது நொதிக்க வச்ச கூழ் வகைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மோர் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரீபயாட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா பூண்டு, வெங்காயம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு யோக பயிற்சிகளையும் சேர்த்தே ஃபாலோ பண்ணணும். ஆன்சைட்டி இருக்கிறவங்க என்னென்னலாம் யோக பயிற்சிகளை, முத்திரையை ஃபாலோ பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆன்சைட்டிக்காக நம்ம இப்போ பார்க்க போகிற ஆசனம் வீரபத்ராசனம். இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய 2 கால்களையும் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகளை ஷோல்டர் லெவலில் மேலே தூக்கிக்கோங்க. இப்போ உங்களுடைய பாடியை வலது பக்கமாக டர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வலது முட்டியை கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே கொண்டு நமஸ்கார முதிரைக்கு கொண்டு வாங்க.
இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுடைய ஆப்போசிட் சைட்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆன்சைட்டிக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் உத்தான சிஷாசனம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் உடலை உயர்த்தி உங்களுடைய முட்டி மேலே நின்றுக்கோங்க. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே வந்து உங்கள் தலையை தரையில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நிலையில் 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா மூச்சை உள்ளே இழுத்துட்டே மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்சைட்டிக்கு நம்ம பார்க்க போகிற முதிரை சின் முதிரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆள்காட்டி விரலும் உங்களுடைய கட்டை விரல் இந்த 2 விரல்களோட நுனிகளும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற விரல்கள் நீட்டிய நிலையில் இருக்கணும். இந்த முதிரையை உங்களுடைய தொடை மேலே வச்சுட்டு உங்கள் கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தின் மேலே ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இதை பண்ணுறதன் மூலமாக பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகி உங்களுடைய பதட்டத்தை கம்மி பண்ணும். ரிலாக்ஸ். மனப்பதட்டம் இருக்கிறவங்க முதல்ல தங்களுக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா டீடாக்ஸ் மெத்தட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். யோக பயிற்சிகளையும் ஆரோக்கியமான உணவு வகைகளையும் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இது கூட மானசா வகையான மருந்துகள், மானசா கேப்சூல்ஸு, மானச சஞ்சீவி ரசாயனம், இந்த மருந்துகளையும் எடுக்கும் பொழுது உங்களுடைய மனப்பதட்டம் குறைஞ்சு நல்ல ஒரு அமைதியான மனநிலை உருவாக ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக நல்ல தூக்கம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஞாபக சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். எல்லா சமயத்துலேயுமே நெகட்டிவான ஒரு எண்ணம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 days பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 daysக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூரிலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அம்பத்தூரிலும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946632,
946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.